காஷ்ராஜ் தமிழனா இல்லையான்னு என்னை செல்லமா ஏற்றுக்கிட்ட மக்களை கேளுங்க. அவர் முதல்வருக்கு நாளிலேருந்து மேக்கப் மேன்லாம் இருக்க மாட்டான், காஸ்டியூமர் இருக்க மாட்டான், குளிக்கும் போது துண்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறதுக்கு போய் வேலையை பார்க்க சொல்லுங்க அவர். நெக்ஸ்ட், கலைஞரோட நினைவு நாள் நான் பேசிட்டு இருக்கும் போது இதுக்காக போராடிய கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னேன். தப்பா? போட்டுக்கிறது அவனோட உரிமை, பேசுகிற அண்ணாமலையோட உரிமை, நாம யார் அதை கேட்கறது? அதை என் மேல திணிக்காதுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த காவேரி பிரச்சனையில ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோட வண்டி ஜக்க மாட்டான். அது ஒரு அரசியல்வாதி தீக்கிற பிரச்சனை இல்லை. அதுக்கு படிச்சவன் வேணும், அதை பத்தி தெரிஞ்சவன் வேணும். அதை பண்ண மாட்டாங்க, தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். அது ஓகே உங்களுக்கு. அவன் பாக்கெட்ல இருந்து சொந்தமா ₹1 எடுத்திருந்தா, ஒரு ₹500 எடுத்திருந்தா காந்தி அங்கேயே பார்த்திருப்பான். அவன் நம்ம காசுல என்ன வாழ்றான். பிரகாஷ் ராஜங்கிறவர் கர்நாடக சார்ந்தவர். அவர் மற்ற தமிழ்நாட்டை பற்றி இன்னொன்று பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு யாரு முருகன் சொல்லியிருக்காரா? பிரகாஷ் ராஜ் தமிழனா இல்லையான்னு என்னை செல்லமா ஏற்றுக்கிட்ட மக்களை கேளுங்க. நான் கர்நாடகக்காரன் தான், ஆனால் நான் இந்தியன். பல மொழிகளில் என்னை வரவேற்கிறாங்க. நான் அருமையான தமிழ் பேசுறத, தமிழை மதிக்கிறதுனால தான். அவரு எல்முருகன் எந்த கட்சி? அவரு பிஜேபியா? அதான் நான் பார்த்தேன். அவர் முதல்வருக்கு நாளிலேருந்து மேக்கப் மேன்லாம் இருக்க மாட்டான், காஸ்டியூமர் இருக்க மாட்டான், குளிக்கும் போது துண்டு குண்டு எடுத்து கொடுக்குறதுக்கு போய் வேலையை பார்க்க சொல்லுங்க அவர். நெக்ஸ்ட், ஒரு விழாவுக்கு போகும்போது யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம் அவங்கள பற்றி என்னுடைய கருத்து சொல்லும் போது இதையும் சொல்ல இதையும் சொல்லன்னு அவர் பண்ணலன்னு நான் சொல்லவில்லை. ஒரு ஹிஸ்ட்ரியில் எல்லாருடைய பங்கு இருக்கு. கலைஞரோட நினைவு நாளால் நான் பேசிட்டு இருக்கும்போது இதுக்காக போராடிய கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னேன். தப்பா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரட்சி தலைவரும் சொல்ற எல்லாருமே காரணம் தானே. இது தமிழனோட வெற்றி, தமிழர்களோட வெற்றி. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தமிழன். நீங்க நூற்றாண்டு விழா பண்றீங்க, எனக்கு அவர் நூற்றாண்டின் தலைவன் சொன்னேன், ஒரு நூற்றாண்டின் முதல்வர்னு சொன்னேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதை ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? தமிழர்களை நான் அம்மா கட்சி ஒண்ணு, தமிழ்நாடு, நீங்க எல்லாம் கட்சிக்காரங்களா இருக்கலாம், நம்ம எல்லாம் தான் பர்மனன்ட், நம்ம தமிழர்கள் தான். புரியுதா? ஓகே, நீங்க கட்சி சார்பாக ஏதோ பேசிக்கிட்டு இருப்பீங்க. இது தமிழனோட வெற்றி, தமிழர்களோட போராட்டத்தோட வெற்றி, அவ்வளவுதான். அண்ணாமலை சொல்றாரு பாஜக தான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றதுக்கு சொல்லிக்கிட்டு போட்டோம். இல்ல இல்ல, சொல்றவன் வேற, அது கரெக்டா இல்லையான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணேன், அவ்வளவுதானே. நான் தான் சரி, நான் திடீர்னு ஒரு புதிய நடிகன் வருவான், உலக ரசிகர் மன்றம்னு போட்டுக்கிறான். அதுக்கு உலகத்துல ரசிகர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? போட்டுக்கிறது அவனோட உரிமை, பேசுறது அண்ணாமலையோட உரிமை, நாம யார் அதை கேட்கறதுக்கு? அதை என் மேல திணிக்காதேன்னு சொல்றேன். கனவுலையாவது நடக்கிற விஷயமா அது பாஜக தமிழ்நாட்டில் பெரிய கட்சியாகி முதல்வர்கள் ஆகுது. சொல்லுங்களேன், என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்க எங்க? யோ, தமிழ்நாட்டு தெரியாதுன்னு சொல்லுங்க அந்த அண்ணாமலைக்கு. தமிழ்நாட்டை விட கடவுளை கும்பிடுற கோயில்கள் இல்லை வேற எங்கேயோ. தமிழ்நாட்டை விட கோயிலுக்கு போற மனிதர்கள் இல்லை. ஆனாலும் அந்த கடவுளை அரசியலுக்கு எடுத்துட்டு வரல, அதுதான் பெருந்தன்மை தமிழ்நாட்டில். பசியை பற்றி பேசுங்க, வேலையை பற்றி பேசுங்க, நாட்டு முன்னேற்றத்தை பற்றி பேசுங்க. ஜாதி அரசியல் இங்கே நடக்காது, சொல்லலாம் நடக்காது. இவங்க காவேரி பிரச்சனையை எடுத்துட்டு வர்றீங்க இல்லையா? இப்போ காவேரி பிரச்சனை இருக்குல்ல, அது மக்கள் பேசுகிற பிரச்சனை கிடையாது. நான் 2 நிமிஷம் சொல்லட்டுமா காவேரி பிரச்சனை? அவருக்கு என்ன சொல்லம் தெரியும் காவேரி? உனக்கு இயற்கையில் எல்லா நதிகளும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இடத்துல முடியுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, இங்கே ஒரு ஆட்சி இருக்கு, அங்கே ஒரு ஆட்சி இருக்கு. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டோம். வெயில் காலத்தில் மட்டும் ஏன் பேசுறீங்க? அது 1000 விஷயங்கள் இருக்கு. அது ஒரு சின்ன ஆறு, கங்கா இல்லை, அது கிளம்பி வருது. அங்கே மேலே இருக்கிற காட்டை உடைக்கிறாங்க, தண்ணி கம்மியாகுது. காவேரி ஆறு பூரமாக மணல் எடுக்கிறானுங்க, இருக்கிற தண்ணி வெளியே வருது. ரெசார்ட் கட்டுறாங்க, எல்லா இடத்துலையும் கரும்பு விவசாயிங்க இருந்தவங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும். காவேரி கட்டினது, டேம் கட்டினது பெங்களூருக்கு தண்ணி கொடுக்க இல்லை, ஏன்னா பெங்களூருக்கும் தண்ணி போகுது, இங்கே வர்றதுக்குள்ளே முடிஞ்சிடுது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு.
அதுக்குள்ள வந்து அந்த காவேரி ஆறு பக்கத்துல 3-4 ஊர் இருந்தது, 15 ஊர் ஆயிடுச்சு. 2 கார் கழுவுறதுக்கும் காவேரி தண்ணி வேணும், அந்த ஓரத்துல வீடு கட்டுறதுக்கும் காவேரி தண்ணி வேணும், 2 வகையா ஜிம்முக்கு போய் குடிக்கிறதுக்கும் 4 லிட்டர் காவேரி தண்ணி வேணும்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி இருக்காது. ஆக நம்ம தேர்ந்தெடுக்கிறவன் என்னையும் உன்னையும் சண்டைக்க மாட்டாம நல்ல மழை வரும்போது 2 பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உட்காந்து ஒரு சயின்டிஸ்டை கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு தீவிரம் ஒன்றுமே தவிர அதை விட்டுட்டு தமிழனா கன்னடக்காரனானையோ மொழிக்கும் தண்ணிக்கும் என்னையா பிரச்சனை சம்பந்தம்? அங்கேருந்து ஒருத்தன் வந்து லோனை வாங்கி ஒரு வண்டி வாங்கியிருப்பான், இங்கேருந்து ஒருத்தன் லோனை வாங்கி வண்டி வாங்கியிருப்பான். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கான். இங்கேருந்து போனா நீ தமிழுக்காரன் காவேரி தண்ணியான அவன் வண்டியை உடைப்பான், அவன் வண்டி இங்கே வந்து இங்கே உடைப்பான். நம்மக்கிட்ட பார்த்துட்டு இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், இந்த காவேரி பிரச்சனையில் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோட வண்டி ஜக்கமாச்சா? ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோட பையன் வந்து அடிபட்டு தொங்குனானா? ஏழைகள் தான் போய்கிட்டு இருக்கோம். இதை வந்து மொழி பிரச்சனையை ஆக்குவாங்க, நீயா நானும் ஆப்பாங்க. நானும் நீ போய் இது தீக்கிற விஷயமா? இது கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கேட்கணும் அவனுங்களை. உடனே இவனுங்க என்ன கேட்குறானுங்க, பாஜகக்காரங்க, இவர் வந்து தமிழ்நாட்டில் அதை சொல்லுங்க அப்படின்னு எனக்கு தமிழ் மீடியில் எதிராக பேசுவீங்க. நான் தெளிவாக இருக்கேன், பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுது, புரியுதா? அதை சொல்லுங்க அவனுங்களுக்கு. பிரச்சனையோட மூலத்தை பார்க்க மாட்டானுங்க. மொத்தம் காஃபி வளர்க்குறாங்க. பிரேசிலில் வந்து காஃபி விலை அதிகமாச்சுன்னா இருக்கிற மரத்தை கொட்டி மறுபடியும் இன்னும் அதிகமாக காஃபி வளர்க்குறான். அதுக்கு பெஸ்டிசைட்ஸ் போடுறான், அது வந்து தண்ணியில் கலக்கிறது, குடிக்க முடியாமல் போகுது. எவ்வளோ விஷயங்களை யோசிக்கணும். நீங்கள் வந்து கரும்பு பாருங்களேன், அதுக்கு அதிகம் தண்ணி வேணும். கரும்பு சுகர் ஃபேக்டரி இருக்கிற எல்லாருமே எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தான். அதை நிறுத்திட்டு அது வேணையா வேற வளர்க்குறங்க, விவசாயங்க நீங்கள் வேற வளங்க, அவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணாதுங்க, குடிக்கிற தண்ணி 2 நாட்டுக்கும் வேணும். நீங்கள் வேற ஏதாவது பண்ணுறதாங்க, நாங்கள் சில வேற இது உங்களுக்கு கொடுக்குறோம், வசதிகள் கொடுக்குறோன்னு பேச மாட்டாங்களே. ஸோ திஸ் இஸ் டீட்டெயில்டு விஷயம். அதை ஒன்று நீ கன்னடக்காரனா தமிழ்நாட்டுக்காரனா கன்னட தமிழுக்காரன் அடிச்சுக்கிட்டோம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் இது தீராத பிரச்சனை. ஏனென்றால் இவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிற மனசு இல்லை, முதல்ல அறிவில்லை. அது ஒரு அரசியல்வாதி தீர்க்கிற பிரச்சனை இல்லை, அதுக்கு படித்தவன் வேணும், அதை பற்றி தெரிஞ்சவன் வேணும். அதை பண்ண மாட்டாங்க, தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். அது ஓகே உங்களுக்கு. எவனாவது வந்து தியானம் பண்ணும்போது எஸ்எம்எஸ் ட்வீட் பண்ணுவானாயா? இந்த ஆளு பண்றாயா? அவன் தியானத்துல உட்காந்துருப்பானா, கண்ணாடி போட்டு கண்ணு மூடுவானா, 100 கேமரா சுத்தி வச்சுப்பானா, காஸ்டியூமோட இருப்பானா, இவ்வளோ என்னது ஊதுபத்தி வச்சிருக்கான். போனாதான் ஊதுபத்தி வச்சப்பாங்க, அவ்வளவு ஊதுபத்தி வச்சு மூச்சு வாங்க முடியுமாயா? அதுக்கெல்லாம் அளவே இல்லை, அவனை கேட்க மாட்டானுங்க. காவேரி பிரச்சனையா போகும். இங்க இருக்கும்போது தமிழ்நாடு தப்பா தமிழ் பேசுறான், ஓகே, அதாவது முயற்சி பண்றேன்னு விடலாம், வேட்டி கட்டிக்கிறான். சைனாக்காரன் இங்க வச்சிருந்து ஊஞ்சல்ல தூங்குறான். அவன் 40,000 கிலோமீட்டர் வாங்கியிருக்கான், அவனை கேட்கறதுக்கு வக்கு இல்லை. இங்கேருந்து ஒடிசா போறான், தமிழ்நாட்டுக்காரன் ஆளக்கூடாது, சாவி எடுத்துட்டு போறாங்கிறான். மறுபடியும் கன்னியாகுமரியில வந்து தியானத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நெஹ்ரு தெரிஞ்சாரு, விவேகானந்தர் தெரிஞ்சாரு, கன்னியாகுமரி தெரிஞ்சது, மகாத்மா காந்தி எனக்கு முன்னாடியே தெரியும். இவன் படிக்கல, அதனால இவனுக்கு தெரியாது. இல்லை, அவன் பாக்கெட்ல இருந்து சொந்தமா ₹1 எடுத்திருந்தா, ஒரு ₹500 எடுத்திருந்தா காந்தி அங்கேயே பார்த்திருப்பான். அவன் நம்ம காசுல எல்லாம் வாழ்றான். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பாக்கெட்ல இருந்து எடுத்து பார்த்தா அது காந்தி அப்படின்னு சொல்லியிருப்பான். தெரியாது அவனுக்கு. நெக்ஸ்ட், இது நல்லா இருக்குல்ல? என்னங்க தனி ஒரு ஆளா? அரசியல், நான் அரசியல் தான் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மக்களோட இருந்தா பர்மனன்ட் குர்சிடாங்க, அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுது. இது நான் கொடுத்து வளர்க்குற கட்சி. அவங்க எல்லாம் சாப்பிட்றது என் காசு, நம்ம காசு, நம்ம பெட்ரோல். அவர் மஷ்ரூம் சாப்பிட்றதுல நம்ம காசு தான் அது.
நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், அங்கே போய் நான் என்ன பண்ணுறது? அண்ட் நிரந்தரமான எதிர்கட்சியாக இருக்கிறதும் அரசியல் தான் இல்லையா? கேட்கறதுக்கு ஆள் ஒருத்தன் வேணும்ல. எவ்வளவு தடவை சொல்றது? எந்த அரசியல் கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் மக்கள் கட்சி. இந்த மக்களும் என்னுடைய தொழிலும் எனக்கு கொடுத்த பேரை விட அதிகமான பேரு எனக்கு இந்த தேர்தல் அரசியல் கொடுக்காது. எனக்கு கன்மேன் தேவையில்லை. நடந்து முடியாது செல்லம் வா செல்லம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. ஸோ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னொன்று யோசிக்கணும்ல, 58 ஆச்சு. இந்த அனுபவத்தில் வந்து இன்னொரு 10-15 வருஷம் ஆக்டிவாக இருக்கும்போது மக்களோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன். நான் முடிவை எடுத்தது அரசியல் தான் இருக்கேன். ஆனால் இவங்க சொல்ற தேர்தல் அரசியல். இப்போ அதை பற்றி மறுபடியும் நெஹ்ரு பற்றி பேசும்போது, நெஹ்ரு சிந்தனையாளர், இந்த தெய்வமகன் அரசியல்வாதி. இவனுக்கு அரசியல் தொழில். அவருக்கு இந்தியாவை முன்னேற்றது கனவு. 2014 or 19 விட இன்னைக்கு இந்த தெய்வமகன் போகிறதுக்கு காரணம் மக்கள். பொதுவாக சிந்திக்கிற சிந்தனையாளர்கள் அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. ஸோ இந்த சர்வாதிகாரம் இனிமே இந்த நாட்டில் நடக்காது. ஏன்னா மக்கள் ஏன்ட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சலித்து போச்சு. ஸோ அது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்னுடைய எக்ஸிட் போல் இதுதான். இந்த இந்தியா கிடையாது, இந்த இந்தியா ஜெயிச்சது. அடுத்த 5 வருடங்கள் நம்மளுடைய பொறுப்பு. தேர்ந்தெடுத்து வந்தவங்க சரியா வேலை பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது. இன்று தெய்வமாகவனை இறக்கிட்டோம், நண்பர்களை ஏற்றிட்டோம். நம்ம உடனே இந்த பக்கம் வந்துடணும், எதிர்கட்சி ஆகிடணும். ஏனென்றால் பலம்ங்கிறது, பவர்ங்கிறது யார்கிட்ட இருந்தாலும் டேஞ்சர். கொஞ்சம் புத்தி இப்படி சுத்திடும். அதை விடாம இவன் செஞ்ச பாவங்களையும் நம்ம கிளீன் பண்ணி ஸ்வச் பாரத் பண்ணி இவங்க செய்யக்கூடியதை நம்ம வந்து ஒரு கேள்விகளாக கேட்டுக்கிட்டு நம்ம இருக்கோம். இந்த கேள்வி கேட்கறதுக்கு அங்கே ஒரு நம்ம வேலை முடியல. இதை சொல்லி இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததுக்கு நன்றி சொல்லி, நண்பர்களே, தேங்க்யூ, லவ் யூ, ஜெய் பீம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.